ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் ரியல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் ஒன் ஷாட் நேம் ஆப்செக்ஷன் ஸ்டெப் டேடி. வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு வில்லேஜ். அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது அங்கே அந்த சைடில் ஒரு ஆறு இருக்கா. அந்த சைடில் நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் தான் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கான். அப்புறம் அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே சைக்கிளில் ஒரு கிரேவியார்ட் இருக்குது, அங்கே தான் போகிறான். இன்றைக்கி தான் அவங்க நினைவு நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் அம்மாவுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறானா. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு அம்மான்னு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குப்பா. அவங்க மேரேஜ்க்கும் எனக்கு போக விருப்பம் இல்லை, ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. இன்னும் சொல்லப்போனால் அந்த மேரேஜ் யார் கூட தெரியுமா? நாம்ஜூன் கூடப்பா. நாம்ஜூன் எனக்கு ஒரு ஸ்டெப் டேடி ஆவான்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவனை பிடிக்காது. இதில் இவன் இப்படி இருக்கான்ல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் அவனை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டேன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குது, அதில் தான் ஏறி போயிட்டுருக்கான். போகிற வழியில் ஜின்னோட அப்பா இருக்கார் இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் அப்பா. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த சைடு நடந்து போயிட்டுருக்காரு. சடனாக ஜின்னு பார்க்குறாரா. ஜின் அப்படின்னு கூப்பிட்றாரு. சொல்லுங்க அங்கிள் அப்படின்றானா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஆகும்னு அப்படின்றான். எனக்கு புரியுது அங்கிள், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். ஏன்னா இவர் இருக்கார் இல்லையா, இவரோட பையன்தான் நம்ம ஆரம். அதனால் கொஞ்சம் கூட பேசலாம், அவன் பாட்டுக்கு போயிடுறான். தென் இப்போ அப்படியே ஒரு மலை இருக்கா, அந்த இடத்துல ஒரு மரமும் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்குது. அதில் அப்படியே உட்காந்துட்டு அவங்க அப்பா சின்ன வயசில் அவங்க விளாண்டது, அவங்க அம்மா கூடலாம் இருந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இவங்க இப்படி விளாடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் அழகாக ஓடி வந்து, நான் இந்த ஊஞ்சலில் விளாட்லாமா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜின்னுமே விளாடு அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான். இப்போ நம்ம ஜின்னோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க தான், நீ யார், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு இல்லையா, அங்கே தான் நான், என் அப்பா, அம்மா நாங்கள் 3 பேரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என் அப்பா இப்போ கீழே போயிருக்காரு. அவர் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும். உன் அம்மா கூட நீ இல்லையா? என் அம்மா குக் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கும் போர் அடிச்சிச்சா, நீங்கள் இங்கே விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தேன், அதான் நானும் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பேசியிருப்பான். அப்போலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருப்பாங்க. நம்ம ஜின்னும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. இப்போ ஆரம் ஜின்னு கையை பிடிச்சி, நீ இங்கே அடிக்கடி வரியா? நான் இங்கே தனியாக தான் இருக்கேன், என் கூட விளாட யாருமே இல்லை அப்படின்னு கேட்டிருப்பான். ஜின்னு இல்லை, சரி நான் வரேன், நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான். நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன், என் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, ஸ்கூலில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்களோ அது எல்லாத்தையுமே எனக்கு வீட்டிலேருந்தே சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறானா. அப்படியா, நான் உன்னை டெஸ்ட் பண்ணிட்டா, இங்கிலீஷில் பேசு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆரம் அவ்வளோ அழகாக பேசுகிறானா. ஜின்னுக்கே எங்கள் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஜின்னும் ஆரமும் அப்போலேருந்தே க்ளோஸாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஆரம், நீ இந்த அளவுக்கு இறங்கி வந்து இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை நான் அவ்வளோ வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே மேரேஜ்லாம் முடிஞ்சு நம்ம ஆரமோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஆரமோட அவங்களுக்கு அவ்வளோ கோவம் ஜின்னோட அம்மா மேலே. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, என் பையனை எதுக்கு இப்படி பண்ண, என் பையனுக்கும் உன் பையனோட வயசு தானே ஆகுது, அவனை இல்லை அவனை விட சின்ன பையன் தானே, எதுக்கு இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சிங்கமாக திட்டுறாங்க. ஏன்னா சும்மா விடுவாங்க இப்படி பண்ணா. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. அவங்க பண்ணது தப்புன்னு தெரியும், பட் இவங்க அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஜின்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஆக்சுவலி அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் சாக போகிறாங்க. ஸோ அதுதான் அந்த ரிப்போர்ட் தான் இருக்குமா. நம்ம ஆரம்பம் இருக்கான்ல, அவன் அந்த இடத்துல டாக்டராக ஒர்க் பண்ணியிருப்பான். இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு செக் பண்ணதே நம்ம ஆரம் தான். இதை பார்த்துட்டு ஆருக்குமே கஷ்டமாகிருமா. என்ன சாண்டி நீங்கள் அதுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் அன்கிளும் ஜின்னை விட்டு போனார், நீங்களும் ஜின்னை விட்டு போக போகிறீங்க, ஜின்னு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா. அதுக்கு அவங்க அம்மா, இதை நான் ஜின்னுக்கிட்ட எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில, ஜின்னை யார் பார்த்துக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆரம், நீயும் ஜின்னும் சின்ன வயசில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க, ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. சொல்லப்போனால் ஜின்னு ஒன்று அவ்வளோ வெறுக்கிறான்ல, நான் இல்லைனா நீ ஜின்னை பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆண்டி அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவானா.
என்ன நான் இனிமேல் உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிட போகிறது கிடையாது, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஷாக் ஆகியிருப்பாங்க. ஆமாம், நான் சின்ன ஒரு அப்பா மாதிரி இருந்து பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்றானா. அது நீ பிரதராக கூட இருந்து பார்த்துக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி, அவன் என்கிட்ட பேச மாட்டான், உங்களுக்கே தெரியும்ல. நான் பண்ண வேலை அப்படி, நான் அதை வேணும்னே பண்ண கிடையாது. நான் அவங்க கூட இருந்து அவனை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சண்டை போட்டு அந்த மாதிரியாவது பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கூட உங்கள் வீட்டில் இருந்து அவனை பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ வேணாம் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆரம்பம் நீங்கள் சாக தானே போகிறீங்க, ஜின்னை பார்த்துக்கணுன்னு ஏன் நினைக்க மாட்டீங்க? ஜின்னை உங்கள் பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரே வழி நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், எனக்கு இதை தவிர வேறு வழி தெரில, நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான். அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல தான், பட் இருந்தாலும் நம்ம தான் சாக போகிறோமே, அட்லீஸ்ட் இதைவாது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் மேரேஜுக்கு ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். அந்த நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் மறுபடியும் அந்த ஆற்று பக்கம் நடந்து வந்துட்டுருக்கான். அவனுக்கு ஒரு பேட் நியூஸ் வருது. ஜின், நீ இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உங்கள் அம்மாவை பார்க்க போகலையா அப்படின்னு கேட்குறாங்களா. அவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்க நான் போகணுமா, அதுவும் எனக்கு பிடிக்காத ஒரு பர்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். நீ நினைக்கிறியா அவங்க அம்மா ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு? அவங்க இப்போ உயிரோடவே இல்லை ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு தான், அதான் ஜின்னுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜின்னுக்கா என்ன அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறான். அந்த இடத்துல அறம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதே தெரில, அப்படியே உட்காந்துருக்கான். நம்ம ஜின்னில் எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். நீ பண்ண வேலை தான், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, நீ எப்படி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டே இருக்கானா. அவ்வளோதான், எவ்வளோ நேரம் அடிப்பான், அவனுக்கே மனசு உடைஞ்சிருது. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபேஸை பார்க்க கூட அவனுக்கு விருப்பம் இல்லை, இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அது அழுதுகிட்டே வீட்டில் போய் உட்காந்துருக்கான். இப்போ அவங்க அம்மாவும் அவங்களுக்கான இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பம் வீட்டுக்கு தான் வரான். வேற எங்கே, ஜின்னோட வீட்டுக்கு தான். ஜின்னு அப்படியே அழுதுகிட்டே படுத்து தூங்கிருப்பானா. இவன் பார்த்துட்டு அப்படியே ஜின்னை தூக்கிட்டு அவன் பெட்டில் போய் படுக்க வைக்கிறான். எனக்கு தெரியும் ஜின், நீ இப்போது எவ்வளோ கோவத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் தெரியுமா இந்த நாளில் மேரேஜை சூஸ் பண்ணேன், ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி தான் எல்லாமே முடிய போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு தெரியும் அது கஷ்டம் தானே, எனக்கு உன்னை பார்த்துக்க வர வழி தெரில, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஜின்னோட அம்மா அப்பா ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமில் தான் ஆரம் போய் ஸ்டே பண்ணிகிட்ருக்கான். தென் மார்னிங் ஆகுது, நம்ம ஆரம்பவனோட ஒர்க்கு பார்க்க போகணும் இல்லையா, ஸோ அங்கே போகிறான். அங்கே ஒருத்தருமே ஆரம்பிக்கிட்ட சரியாக பேச மாட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணால் யார் தான் பேசுவாங்க. நம்ம ஆரம்பம் இருக்கான் இல்லையா, ஆக்சுவலி அந்த மேரேஜ் டே அன்னைக்கு மேரேஜ் பண்ணியிருந்திருக்கவே மாட்டான். ஏன்னா இவங்க 2 பேரும் தனியால் போய் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அதான் ஜின்னோட அப்பா, அவங்க கொடுத்த ரிங்கை தான் போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் சும்மா பொய்யா மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. உண்மையாலுமே நம்ம மேரேஜ் பண்ண கிடையாது. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு ஜின், நான் இதை அவங்ககிட்ட எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில, நான் மேரேஜ் அவங்கள பண்ணலை, எனக்கு உன்னை பார்த்துக்க வர வழி தெரில, அதனால தான் நான் மேரேஜ் பண்ண மாதிரி நடிச்சிட்ருக்கேன், இதுக்கப்புறம் நான் உன் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறான். ரீசன், நம்ம ஆரம்பமே ஜின்னை லவ் பண்ணியிருந்திருப்பானா. இப்போது இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அது என்னென்னா, நம்ம ஆரம் இருக்கான்ல, ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேவும் ஜின்னும் மலைக்கு வருவான் அழகாக விளையாட. ஆரம் கூட 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம ஆரம்புக்குமே ஜின்னு மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் தென் கொஞ்சம் மாதம் போகிறதுக்கப்புறம் நம்ம ஆரம் இருக்கான்ல, ஜின்னுக்கிட்ட எப்படியாவது லவ்வை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பான். அந்த இடத்துல நம்ம ஜின்னோட அப்பா வந்திருப்பார். அதாவது ஜின்னு இன்னைக்கு வரமாட்டான், ஏன்னா அவனுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் அதை ஒரு மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஜின்னோட அப்பா இருக்கார்ல, இங்கே வாயேன் நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். எனக்கு தெரியும் நீ ஜின்னு லவ் பண்ணுறேன்னு, ஆனால் அது சரியில்லை, நீ பண்ணுறது தப்பு ஆரம், இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவன்கிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் நீ அவனை லவ் பண்ணுறேன்னு, ஏன்னா நீ பார்க்குற பார்வை எல்லாம் அப்படி தான் இருக்கும். அது ஜின்னுக்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்னெல்லாம் தெரியாது, நீ இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன்னு தெரியும். ஸோ ஜின்னை நான் சிட்டிக்கு அனுப்பிச்சிட்டேன், அவனோட கசின் வீட்டில் இருந்தால் படிக்க போகிறான், இனிமேல் இங்கே வரமாட்டேன், சின்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். அப்போ தெரியாமல் ஒரு கல் தடுக்கி விட்டு கீழே விடுவார். நம்ம ஆரம் காப்பாற்றணுன்னு தான் நினப்பான்.
ஆரம் பிடிக்கிறதுக்குள்ள அவரு விழுந்துருவாரு. ஸோ இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஜின்னோட ஃப்ரெண்டு பார்த்துருப்பான். அவ்வளோதான். அதான் அந்த ஜின்னுக்கிட்ட ஒருத்தன் வந்து பேசியிருப்பான்ல, இந்த மாதிரி உங்கள் அம்மாவும் ஆரமும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவனே தான். ஸோ அங்கேருந்து வேகமாக கீழே வந்து அங்கே இருக்க போலீஸ்கிட்டலாம் சொல்லி வச்சிடுறான். ஜின்னை அவங்க அப்பாவை ஆரம் கொன்னுட்டான், ஏதோ இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு மலையிலேருந்து விழுந்துட்டாரு, இவன் தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறான். இப்போ இது அப்படியே அந்த ஊர் ஃபுல்லாக பரவிடுதா. அதுக்கப்புறம் நம்ம ஜின்னு இருக்கான், அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அவங்க அப்பாவை ஆரம் கொன்னுட்டான்டா, நான் பார்த்தேன், 2 கண்ணால் பார்த்தேன், மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாரு, தள்ளி விட்டதா ஆரம் தான் அப்படின்னு சொல்லுவானா. அவ்வளோதான். ஜின்னு இனிமேல் அங்கே எப்படி இருக்க போகிறான், அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இதுக்கப்புறம் தான் ஆரம் வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருப்பான், எதுக்கு என் அப்பாவை கொன்ன அப்படின்னு. பட் நம்ம ஆரம் சொல்லுவான், இல்லை நான் உங்கள் அப்பாவை கொலை பண்ண கிடையாது, ஆக்சுவலி நான் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது ஜின்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆரம் நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்களா. ஸோ நம்ம ஆரம்பமே போவான், அம்மா அவன்கிட்ட பேசாதீங்கம்மா, அவன் எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு இருப்பான். ஜின் நீ அமைதியாரு, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. ஆரம் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவான். ஆண்டி நான் வந்து ஜின்னை தான் லவ் பண்ணுறேன், அதை அங்கிள் கண்டுபிடிச்சிட்டாரு, அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்னை தனியாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போனார். ஆனால் அதுக்கப்புறம் என் பையனை இனிமேல் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நான் இங்கிட்ட திரும்புறதுக்குள்ளே அவர் கல் தடுக்கி தான் விழுந்தாரே தவிர நான் அவரை தள்ளி விடலான்ட்டி அப்படின்றேனா. ஆரம் எனக்கு உன்னை பற்றி தெரியும், என் ஹஸ்பண்ட் இங்கேருந்து போகும்போதே சொல்லிட்டு தான் போனார், ஜின்னா லவ் பண்ணுறான், அது உனக்கே தெரியும், நான் அவனை வார்ன் பண்ணுறதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு. நான் நினச்சேன் அங்கே ஏதாவது ஒரு கலவரம் நடக்கும்னு, நான் அன்றைக்கி நினச்சேன் நீ தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு. பட் எனக்கு தோணுச்சு நீ கொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் கெட்டவன் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. ஆண்டி நீங்களாச்சும் என்ன நம்புறீங்களே அப்படிங்கும்போது தென் நம்ம ஜின்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிடுவாங்க, ஆரம்பலாம் அதை பண்ண கிடையாது, அவர் ஏதாவது தவறி விழுந்தார் அப்படின்னு. ஜின்னுக்கு சரி டென்ஷன் ஆகுது. இதுக்கப்புறமேலேருந்து தான் ஜின்னுக்கு அவனோட அம்மாவையும் ஆரமையும் சுத்தமாக பிடிக்காம போயிடும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு தான் நினச்சிட்ருப்பான் ஜின்னும். ஸோ இதெல்லாம் ஆரம் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கான். அங்கே வீட்டுக்கும் வரானா, அங்கே நம்ம ஜின்னை கதவை லாக் பண்ணி வச்சிடுறான், ஆரம் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி. ஜின்னை கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்றானா. நான் ஏன் ஓப்பன் பண்ணோம், இது ஏன் வீடு அப்படின்றான். ஓ வீடா, ஆனால் இந்த வீடு என் பேரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிற, ஏன் நீ ஒன்றும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து காமிக்கிறான். அவங்க அம்மா ஆக்சுவலி இந்த வீட்டை ஆரம் பேருக்கு தான் எழுதி கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ஆரம் ஜின்னை பார்த்துப்பான் அப்படின்னு. ஜின்னுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. அம்மா நீங்கள் இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ கோவத்தில் நான் இனி இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. அழுதான். நம்ம ஆரம் கையை பிடிச்சி, நீ என் பையன், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்றானா. ஹலோ, நீங்கள் ஒன்றும் என் அப்பா கிடையாது, நீங்கள் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீ என் அப்பாவையும் கொன்னுட்ட, என் அம்மாவையும் கொன்னுட்ட, நீ என்னையும் கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம், இல்லை நீ என்னையும் கொன்றுவ, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. மறுபடியும் கையை பிடிச்சி இழுத்து, நான் உன்னை கொல்ல மாட்டேன், நான் உனக்காக தான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்றானா. இது என் அம்மாவும் அப்பையும் கொன்னதையா அப்படின்னு கேட்குறான். நான் எப்படி சொல்ல, அம்மாவும் அப்பாவையும் நான் கொலை பண்ண கிடையாதுன்றான். இதுக்கப்புறம் ஆரம் என்ன சொன்னாலும் ஜின்னு கேட்கவா போகிறான், போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வேற எங்கே, அந்த ஆறு இருக்கும் இல்லையா, அந்த பக்கம்தான் டென்ட்டு மாதிரி இருக்குது, அங்கே தான் போட்டு தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஆரம் எப்படி சும்மா விடுவான், அவனும் வந்து பக்கத்தில் டென்ட்டு போட்டு படுக்கிறானா. இப்போ எதுக்கு நீ இங்கே வர அப்படின்னு கேட்குறான். நானா, இது பப்ளிக் பிளேஸ், நான் எங்கே வேணாலும் ஸ்டே பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறானா. அப்படியா, ஆனால் நீ ஏன் நான் இருக்க இடத்துக்கு வர அப்படின்னு கேட்குறான். அது நான் சொன்னல பப்ளிக் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் சின்ன அந்த டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அங்கேருந்து மேலே மவுண்டன் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகலான்னு பார்க்குறான். நம்ம ஆரம்ப விட சும்மாவா விடுவான், அவனை பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்போ நீ எதுக்கு என் பின்னாடியே வர அப்படின்னு கேட்குறானா. இங்கே பாரு, நான் உன் டேடி, ஸோ கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்றானா. ஏய் இங்கே எனக்கு கடுப்பேற்றாமல் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றான். நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கானா. அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த இடத்துல தான் நம்ம ஜின்னு டென்ட்டை போடுறான். ஆரம்பில் அவனும் டென்ட்டை போடலான்னு வரும்போது அவன் ஜின்னை போய் களைச்சி விட்டு வந்துடுறான். நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு. நான் ஏன் கிளம்பணும், தென் நைட் ஆகுது. நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் நெருப்பெல்லாம் பொடுத்தி மீன் பிடிச்சிட்டு வந்துருப்பான்னுட்டுருக்கு, அதை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சுட்டு வச்சிட்ருக்கான். நம்ம ஆரம்பம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஜின்னுக்கிட்ட வந்து உட்காந்து எனக்கும் கொஞ்சம் கூட பசிக்குது அப்படின்றானா.
நம்ம அர்ஜுனில் அவனுக்கு சின்ன வயசில் நடந்த ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஆரம்பம் வந்துருக்குன்ட்டு எனக்கு கொஞ்சம் பசிக்குது கூட அப்படின்னு கேட்டிருப்பானா, ஜின்னு கொடுத்துருப்பான். அந்த ஞாபகம் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருப்பானா. ஆரம்பில் ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றும் சிரிக்கல, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டென்த்துக்குள்ளே போய் படுத்துடுறான். ஆக்சுவலி அந்த பிளேஸில் நம்ம ஜின்னை ஆரம்புக்கு ஒரு ஃபிஷ்ஷும் வச்சுட்டு போயிருப்பானா. ஆரம்பத்தை பார்த்துட்டு, ஜின் எனக்கு தெரியும் என்னை உனக்கு பிடிக்கும்னு, என்னை வெறுக்கவும் முடியாதுன்னு தெரியும். ஆனால் நான் பண்ணது எனக்கு புரிஞ்சா நீ இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்றானா. என் கோபம் இருக்கும், ஏன்னா நான் பண்ண வேலையும் இப்படி சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்ருக்கானா. அந்த இடத்துலயே படுக்கிறான். கொசுக்கடி தாங்க முடியல. அந்த டென்த்துக்குள்ளே போய் படுத்துக்கிறானா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆக்சுவலி நம்ம ஆரம்பம் இருக்கான்ல, அவன் 1 மந்த் லீவ் கேட்டிருப்பான். ஸோ அதான் நம்ம ஜின்னு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அந்த நெக்ஸ்ட் டே ஆகுதா, நம்ம ஜின்னு இருக்கான்ல, இப்போ அவன் வீட்டில் தான் இருக்கான். வேறு வழி, வீட்டுக்கு தானே போய் ஆகணும். ஸோ இப்போ வீட்டில் இருக்கும்போது நம்ம ஆரம்பம் இருக்கான்ல, அவனுக்கு பசிக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பாக வாங்கிட்டு வந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு குக்கிங்கும் தெரியாதா. நம்ம ஆரம்பில் சாப்பிட்டுட்டு அதவே சாப்பிடவும் 2 நாள் ஒரு மாதிரி ஆகிடுது. சொல்லப்போனால் உடம்புல ஹெல்த்தே இல்லை. மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அந்த நம்ம ஜின்னு தான் வீட்டுக்கு போகும்போது போய் பார்க்குறான். என்ன இந்த இப்படி படுத்திருக்கான். அதனோட வீட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானா என்ன. கையிலே ஒரு மிதி மிதிச்சு ஏந்திரு அப்படின்றானா. ஏந்திருக்கவே இல்லை. இன்னும் ஏந்திருக்க மாட்டான். ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானா என்னன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸும் இருக்கான்னு பார்க்குறான். பட் வீட்டில் எங்கேயுமே ட்ரிங்க்ஸும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது, இவன் இப்படி கிடக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு, என்ன ஆமாம் நம்ம கூட இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்க, இவன் மட்டும் என்ன உயிரோட வறுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை தொட்டு பார்க்குறான். பட் மூச்சு இருக்குது. அப்போ இவன் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தொட்டு பார்க்குறான், ஃபீவருமே இல்லை. இவனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தென் நைட் ஆகுது. ஃபுல்லுமே அப்படியே தான் படுத்திருக்கானா. பயமாகிடுது ஜின்னுக்கு. ஐயையோ இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறான். டாக்டர் இவருக்கு என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறானா. இவர் சரியாக சாப்பிடல, அன்ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துருப்பார் போல். ஹெல்த்தி ஃபுட்டே சாப்பிடாதவங்க அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ குளுக்கோஸும் ஏற்றுறாங்க. இவனை நான் மறந்தே போயிட்டேன், இவனுக்கு சமைக்க தெரியாதுல்ல. நம்ம வீட்டில் அவ்வளோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் இவன் தான் சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே ஒரு மாதிரி ஆகிறது. ஆனால் இல்லை, இவன் நான் இறக்கலாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆரம் ஏஞ்சதுக்கப்புறம் ஆரமோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் தான் கேட்குறாரு, ஆமாம் ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எப்படி இருக்கா சரியாக சாப்பிடாம. அது நான் உனக்கே தெரியும்ல, வெளியே போனால் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு வெளியே போகவும் விருப்பம் இல்லை. அதனால தான் முன்னாடி இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். சாப்பிடவும் குக்கிங்கும் தெரியாதுன்னு தெரியும்ல, அதனால தான் அப்படின்றனா. அதுக்காக இதவே சாப்பிட்டுட்ருப்பியா, எவ்வளோ டேஸாக இதை சாப்பிட்டுட்ருக்கேன்னு கேட்குறான். 3 டேஸா அப்படின்றானா. முன்ன நீ டாக்டர் தானே, உனக்கு அது கூடவா தெரியாது. தெரியும் தான், நான் என்ன பண்ணுறது, வீட்டில் குக்கிங் பண்ண ஆளும் இல்லை அப்படின்றானா. சின்ன வீட்டில் இருக்கான்ல, அவனுக்கு சமைக்க தெரியாதா. அவனுக்கு சமைக்க தெரியும். பட் அவன் வீட்டில் வந்து தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவான், மற்ற டைம் வீட்டுக்கு வரவே மாட்டான். நீ பண்ண வேலை அப்படி, உனக்கு தெரியும்ல அந்த வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் இப்படி தான் பேசுவாங்கன்னு. ஸோ மற்றவங்க பேசுவாங்கதே நினச்சிட்டு இருந்தேன்னா, நீ அடுத்தவன் லைஃப்பில் என்ன பண்ண போகிற, மறுபடியும் இதே சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ண போறியா. நீ இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டது எதுக்கு, சின்ன பார்த்துக்கணும் தானே. ஒழுங்காக குக்கிங் பண்ண கற்றுக்கோ. எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிற, மற்றதெல்லாம் பண்ணுற, எல்லாத்தையும் டக்குன்னு கற்றுக்கிறல, குக்கிங் மட்டும் ஏன் உனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குறானா. அது என்ன பண்ணுறது, எனக்கு வரமாட்டேது அப்படின்றான். எனக்கு தெரியாது, ஒழுங்காக இந்த ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சு வீட்டுக்கு போகல, ஒழுங்காக குக்கிங் கற்றுக்க அப்படின்றானா. அதுவும் இல்லாமல் தான் 1 மந்த் லீவ் போட்டிருக்கல, ஒழுங்காக பாரு அப்படின்றான். ஸோ இருக்கான் இல்லையா, அவனும் சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு தான் போகிறான். ஜின்னு கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டு கால் மேலே காண போட்டு டிவி பார்த்துட்ருக்கானா. உள்ள போனதும் எப்படி இருக்குது ஜின் அப்படின்னு கேட்குறான். ஜின்னு பேசவே மாட்டானா. ஸோ இப்போது ஜின்னு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம இருக்கான்ல, அவனோட அந்த லவ் கொஞ்சம் எட்டி பார்க்குது. ஏன்னா நம்ம ஆள் குளிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்ருக்கானா. ஜின்னுக்கு கடுப்பாக்கிறது. பார்த்துட்டு, அம்மா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. அது நான் சும்மா இந்த இடத்துல அழுக்கா இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ண வந்தேன். அப்படியா, க்ளீன் பண்ணிவிட்டேன் போக வேண்டியதானே, என்ன எதுக்கு பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்குறான். நான் பார்த்ததை நீ பார்த்தியா, இப்போ நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க, எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்த அப்படின்னு கேட்குறானா. அது எனக்கு சமைக்க தெரியாது, கடையில் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் அதான் அப்படின்றானா.
அவன் அடுத்த பேச்சு பேசவே இல்லை. அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடுறான். எங்கே போகிற ஜின் கேட்குறானா? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? அண்ட் தென் இப்போ வயல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம ஜின்னு ஒர்க் பார்த்துட்ருக்கான். அப்போது ஆரம் இருக்கான்ல, அந்த சைடாக வரானா. ஜின்னு தான் சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஜின்னில் பார்க்குறான். பார்த்துட்டான்னு சொல்லி திரும்பிக்கிறானா. ஆரம் பக்கத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லித் தரியா அப்படின்றான். ஹலோ டாக்டர், நீங்கள் டாக்டர், அந்த வேலையை பாருங்கள், ஏன் வேலையில் தலையிடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களை யார் இங்கே விட்டது? இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றானா. யார் இங்கே விடணும்? இது எனக்கு கொஞ்சம் உரிமை இருக்குல்ல. யார் சொன்னா? அந்த வீட்டுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்குது, இந்த பிளேஸ் என்னோடது அப்படின்றானா. என் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்குற உரிமை எனக்கு இல்லாமலா இருக்கும், பார்ப்பேன் அப்படின்றான். நான் ஒன்றும் உன் பையன் கிடையாது, நீயும் என் அப்பன் கிடையாது, நீ என்னோட சின்ன பையன், ஸோ எனக்கு தம்பி மாதிரி அப்படின்றானா. இதை கேட்ட ஆரம்பிக்க ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒன்றும் தம்பிலாம் இல்லை அப்படின்றானா. என் தம்பி இல்லைனா நீ என் அப்பாவும் இல்லை, உனக்கு எப்படி நான் உன் தம்பி இல்லைன்னு ஃபீல் ஆதோ, அதே மாதிரி தான் நீ எனக்கு என் அப்பா இல்லை, புரியுதா? நீ எந்த கிளம்பு, இல்லைன்னா அவங்க அடிச்சிடுவான் அப்படின்றான். அதுக்கு மேலே ஆரமால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஜின்னை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது உனக்கு புரியுதா இல்லையா? எது அப்படின்னு கேட்குறான். நான் ஆக்சுவலி இதை உன்கிட்ட சொல்லணுன்னு தான் வந்தேன். அதை சொல்ல வரப்போ தான் நீ இந்த ஊர்லேருந்து போயிட்ட. என்ன சொல்ல வர எனக்கு புரியல. நீ ஒரு வாரமாக வராமல் இருந்தல என்னை பார்க்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், என்ன இப்போ அதுக்கு? அது நான் உன் பேச்சை கேட்க இப்போ தயாராக இல்லை, இங்கேருந்து கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ என் அம்மா இல்லை, யாரும் இல்லைங்கவும் என்கிட்ட வந்துட்டியா? அடுத்து என்ன சாகடிக்கலான்னு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறானா. ஜின், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நான் உன் கூட இருக்கேன். எப்படி என்ன ப்ரொடெக்ட் பண்ண போகிற? நீயே ஒன்றும் இல்லாமல் மயங்கி விழுந்துட்ட, அந்த மாதிரி இருக்க, இதில் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண போறியா? என்கிட்ட பேசாமல் இருந்தா நானே நல்லா தான் இருப்பேன் அப்படின்றான். கரெக்டாக அங்கே ஜின்னோட ஃப்ரெண்டு வரானா. ஆமாம், இவன் கூட நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜின்னு கேட்குறான். அது நான் ஒன்றும் பேசலடா, இவனாக தான் வந்துட்டுருக்கான், நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டான் அப்படின்றானா. டேய், உன் ஸ்டெப் டாடிக்கு மரியாதை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விழுத்துட்ருக்கானா. டென்ஷன் ஆக்காத, இங்கேருந்து கிளம்பிடு, இல்லை நான் நீயும் வாங்கிடுவேன் அப்படின்றான். நான் என்னடா பண்ணுறது, அவர் அப்படி தானே நினச்சிட்ருக்காரு, அந்த உரிமையில தானே இங்கே வந்து நின்றுட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆரம்புக்கு சரி காண்டாது. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவன் தான் அப்படியே சொல்லியிருப்பான் இல்லையா. அதான் ஆரம் வந்து கொண்டிருக்கவே மாட்டான், ஆனால் அவன் தான் கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தானே பரப்பி விட்டான். அதனால ஆரம்புக்கு அவன் மேலே கொஞ்சம் காண்ட் இருக்குது. பட் இப்போ ஏதாவது எதிர்த்து பேசினா ஜின்னு இன்னுமே ஒரு மாதிரி ஆயிடுவான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். ஒரு மாதிரி அவன் ஃப்ரெண்டை பார்த்து முறைச்சிட்டே தான் அங்கேருந்து கிளம்புறான். அந்த அவன் இருக்கான் இல்லையா, ஜின் வா நம்ம கிளப் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. இங்கே தான் அது இல்லையே அப்படின்றான். இதெல்லாம் ஆரம் காதில் விழுந்துட்டு தான் இருக்குது. சிட்டிக்குடா, அவனோட கசின் வீட்டுக்கு, அவனுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்ல, அங்கே தான் அப்படின்றானா. ஆரம் இதை கேட்க கேட்க சரி காண்டாது. திரும்பிட்டு அவனை நீ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்றானா. நான் ஏன் கூப்பிட்டு போகக்கூடாது? சின்ன வரேன்னு சொல்கிறான்ல, ஆனால் வரதும் வராதான் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறானா. இங்கே பாரு, நீ சொன்னல நான் தான் ஸ்டெப் டாடின்னு, அப்போ என்னோட அனுமதி இல்லாமல் நான் எப்படி அவனை விடுவேன்? அவனை கூட்டிகிட்டு போக உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்றானா. சின்னல, நீங்கள் இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சின்ன சொல்லிட்டு அவன் கூட தான் போயிட்டுருக்கான். அவனுக்கு கோவம் வருது. அப்படியே ஜின்னு அங்கேருந்து தூக்கிட்டு போகிறானா. ஜின்னு கத்துறான், விடு விடு அப்படின்னு. அவன் ஃப்ரெண்டு சண்டை போட வரான். அப்படியே காலை பிடிச்சி கீழே நகர்த்தி விட்டுறான். அவன் ஃப்ரெண்டு விழுந்துடுறான் சேத்துலையே. ஜின்னை இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானா. எதுக்கு இப்படி பண்ணுற, விடு விடு அப்படின்னு கத்துறானா. அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறத முழுசாக கேளு. இதுக்கப்புறமும் என் மேலே அவனுக்கு கோவம் இருந்தா நீ எனக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ, நானும் உன்னோட இந்த வீட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி நான் அவன்கிட்ட லவ்வை சொல்லலான்னு எனக்கு வந்தேன், ஆனால் உன் அப்பா இருக்கார்ல, அவர் தான் இல்லை நீ ஜின்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ ஜின்னுக்கிட்ட பேசாத, ஏன்னா நான் தான் அவன் கசின் வீட்டுக்கு அமுச்சு விட்டேன், அவனுக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் நான் தான் அமுச்சு விட்டேன், அவன் அங்கேருந்து படிச்சுட்டு வரட்டும்னு. இந்த நாளில் அவனை மறந்துடுவான், நீயும் அவனை மறக்கிற, அவன் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாரு. இருந்தாலும் நான் எதுவும் சொல்லாமல் தான் இருந்தேன், ஏன்னா நீ என்னை விட்டு போயிட்ட அப்படின்ற அந்த ஷாக்லேருந்து வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் அப்பா இருக்கார்ல, அவர் கல் தடுக்கி தான் அந்த மலையிலேருந்து விழுந்தார், நான் அவரை தள்ளி விடல அப்படின்றானா. நீ பண்ண தப்பை மறைக்க பார்க்குறியா ஆரம் அப்படின்னு கேட்குறான். இல்லை, உண்மையாலுமே தான், இது உன் அம்மாவுக்குமே தெரியும். ஓ, அப்போ நீயும் என் அம்மாவும் சேர்ந்து தான் என் அப்பாவை கொலை பண்ண பிளான் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, உன் அம்மா அவ்வளோ கெட்டவங்க கிடையாது, உன் அம்மாவுக்கு உன் அப்பாவை அவ்வளோ பிடிக்கும், அவங்க லவ் பண்ணாங்க. அப்புறம் எப்படி ஆரம்பம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க? என்கிட்ட விளாட்றியா இல்லை பொய் சொல்கிறியா, இல்லை நான் உனக்கு வேணுங்கிறதுக்கு இப்படி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா. இங்கே பாரு, நீ தான் அதுக்கப்புறம் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசக்கூட விருப்பம் இல்லாமல் இருந்தியே,
நான் உன்கிட்ட எவ்வளோ பேச ட்ரை பண்ணேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் பின்னாடி அலைஞ்சா நீ என்னை கண்டுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் உன் அம்மாக்குமே தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. உன் அம்மா இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. அந்த அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் இறக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியும் இல்லையா? அதையும் சொல்கிறான். ஸோ அதனால தான் நீ அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? இல்லை, நான் அவன் அம்மாவை மேரேஜ் பண்ணவே இல்லை அப்படின்றான். என்ன சொல்ல வர? ஆமாம், நான் அவன் கூட இருக்கணும்னு நினச்சேன். அதாவது நீ என்ன ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு பிரதராவோ அந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணுற மைண்ட்லேயே இல்லை. ஏன் என்கிட்ட பேசணுங்கிற அந்த மைண்ட்லேயே இல்லை. அதனால தான் எனக்கு வர வழி தெரில உன் அம்மா கிட்டே இப்படி சொன்னேன். நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன், எப்படி உங்கள் வீட்டுக்கு வருவேன்ல, அவங்க கூட தானே இருப்பேன், அந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருப்பான். அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்லை இது தப்புன்னு. ஏன் நானுமே எனக்கே தெரியும், ஆனால் உன் கூட இருக்கணும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த மைண்ட் செட் மட்டும்தான். அதனால தான் அவங்க அம்மா கிட்டே கேட்டேன். அவங்க அம்மாவும் இன்னைக்கு சாங்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். நம்மளும் இல்லைன்னா நம்ம பையனை பார்த்துக்க யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு முடிவில் தான் என்கிட்ட அன்றைக்கி வந்து சொன்னாங்க, பேசினாங்க. அன்றைக்கி நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் போனோம். ஆனால் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கல. உன் அம்மா இருக்காங்கல்ல, உன் அப்பா கொடுத்த ரிங்கை தான் மாட்டியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நானுமே இப்போ போட்டிருக்கேன்ல ரிங், இது உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராக வாங்கின ரிங். சொல்லப்போனால் நான் கையில் போட்டிருக்கேன் இல்லையா, அது உனக்கான ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்டில் ஒரு ரிங் இருக்கும், அதையும் எடுத்து காமிக்கிறான். பாத்தியா, இது நான் உனக்கும் எனக்கும் வாங்கின ரிங், இது உனக்கானது அப்படின்றான். இல்லை நீ பொய் சொல்கிற, வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டுறான். அதில் அப்படியே போட்டிருக்கான். ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இதை விட அவன் அப்பா இறந்தார்ல அன்றைக்கி அவங்க மேலே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா, அதையும் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டையும் காட்டுறான். அதில் மற்றவங்க தொட்டதுக்கான எந்த இதுவுமே இல்லை, அவராக தான் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் ரிப்போர்ட்டில் இருக்கா. இதையும் பார்க்குறான். அப்போ அன்றைக்கி என் ஃப்ரெண்டு சொன்னது பொய்ன்னு சொல்ல வரியா, என் ஃப்ரெண்டு பொய்ன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறான். வேணும்னா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃப்ரெண்டு இருப்பான் இல்லையா சிட்டியில் ஒரு கிளப்பில், அந்த கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அவன் பாரம் கூட தான் இருக்கான். நீ இங்கேயே இரு, நான் அவனை உண்மையை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறான். அப்போ ஆரம் கேட்குறான், டேய் நீ எதுக்காக அன்றைக்கி நான் ஜின்னோட அப்பாவை தள்ளி விடவே இல்லை, ஆனால் நான் தள்ளி விட்டேன்னு எதுக்கு பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், நான் பொய் சொன்னேன், எனக்கு ஜின்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நீ ஜின்னு கூட பழக்கிறது எனக்கு பிடிக்கல, ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் அன்றைக்கி அவர் அப்பா இறந்தது. நீ பண்ண வேலைன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ அங்கே இருந்த, அவர் அப்பா கல் தடிக்கு தான் விழுந்தார், அது எனக்கே தெரியும். ஆனால் உன்னையும் ஜின்னையும் பிரிக்கணும்னு நினச்சேன், பிரிச்சிட்டேன் பார்த்தியா, ஜின்னு இனிமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்ருக்கானா. இதெல்லாம் கேட்க கேட்க ஜின்னுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி அவன் ஃப்ரெண்டு போய் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆரம் இப்படி தப்பாக நினச்சிட்டோமே, இவ்வளோ தான் நினச்சிட்டோமே, ஆரம் இன்னுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நினச்சிருக்கான். ஆனால் அவன் பண்ண விஷயம் தப்பு, ஏன்னா அவன் அம்மா விஷயத்தில் இப்படி விளையாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டை அடிக்கவும் முடியல, முடிஞ்சா பார்க்கவும் முடியல. ஸோ அங்கே வந்து கிளம்புறானா. ஆரம்பில் அவன் ஃப்ரெண்டை இவனுக்கு மேலே என்ன பண்ணுறது, அதான் ஜின்னு உண்மையை கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பின்னாடியே போகிறானா. ஜின் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றான். என்ன ஆரம், இதுக்கப்புறம் என்ன சொல்ல வர, நான் அவன் கூட இருக்கணுமா, என்னால் முடியல, ஏன்னா எனக்கு பிடிச்சவங்களாம் என்னை விட்டு போகிறாங்க. என்ன சொல்ல போனால் நீ எனக்கு யாரை நம்புறதுனே தெரில, நீ என் ஃப்ரெண்டை அவனும் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பஸ் ஏறி வந்துடுறானா. பின்னாடி ஆரம்பம் வரான். அந்த இப்போது நம்ம ஜின் இருக்கான் இல்லையா, அந்த மலைக்கு தான் ஏறிட்டுருக்கான். ஆரம்பம் பின்னாடி தான் போயிட்டுருக்கான். ஜின் என்னை மன்னிச்சிடு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு. அப்போது ஜின்னு கண்டுக்கிறதாவே இல்லை. அப்படியே ஈவினிங் ஆகிடுது, அந்த மலையும் ஏறிடுறாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து. அவங்க அப்பா இறந்தார் இல்லையா, கல்லை விட்டு இறங்கி அங்கே போய் நின்றுட்டு, அப்பா ஏன் அப்படி பண்ணீங்க, எனக்கு தெரியும் ஒரு பையன் லவ் தப்பு தான், ஆனால் அதுக்காக அவன் மனசை நீங்கள் உடச்சிருக்க கூடாதுப்பா. அது மட்டும் இல்லாமல் ஏன் என்கிட்ட சொல்லாமல் அவனை அப்படி பண்ணீங்க, எதுக்காக என்ன அங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டீங்க, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இவ்வளோ நடந்திருக்கு, நீங்கள் பண்ணதும் தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே திரும்புகிறான். ஆரம்பம் நின்றுட்டுருக்கானா. அவன் கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறான். ஏன்னா ஜின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கானா. ஜின் அப்படின்னு கூப்பிடுச்சானா. நம்ம ஜின்னுல வேகமாக வந்து ஹக் பண்ணிட்டு, ஆரம் என்னை விட 2 வயசு சின்ன பையன், ஆனால் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ பண்ணுறியே, உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கலையா, அம்மா அப்பா பற்றி உனக்கு கவலை இல்லையா, ஏன் உனக்கு இவ்வளோ பேர் தப்பு தப்பாக பேசினாங்களே அதை பற்றி உனக்கு கவலை இல்லையா,
இல்லை ஜென், என்னோட கவலைலாம் உன்னை பற்றி மட்டும்தான். உன்னை பார்த்துக்கணும். எனக்கு தெரியும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தானே உன் அம்மா விஷயத்தில். ஆனால் எனக்கு அதை தவிர வேறு வழி தெரில. ஏன்னா அவன் கூட இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறானா. ஸோ ஜின்னுமே ஹக் பண்ணிவிட்டு பண்ணதெல்லாம் நமக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். ஜின்னு இப்போ அவன் கையை காட்டுறானா. என்ன அப்படின்னு கேட்குறான். நீ வச்சிருக்கல அந்த ரிங், அதை எனக்கு போட்டு விட மாட்டியா அப்படின்னு ஜின்னு கேட்குறான். கண்டிப்பாக போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போட்டு விட்டுறானா. ஐ லவ் யூ ஜின் அப்படின்றான். அண்ட் தென் ஜின்னுமே ஹக் பண்ணிவிட்டு என்ன பார்த்துக்கிறேன்னு இவ்வளோ நாளா நீ உன்னை இழந்துட்டுருக்க, இதுக்கப்புறம் உன்னையும் சேர்த்து நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ டூ ஆரம் அப்படின்றானா. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம நாம்ஜின் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.